ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் ரெட்டினால் பற்றி பார்க்கலாம். ரெட்டினாலை நம்ம அவுட்டரில் அப்ளை பண்ணுறதை விட இன்டேக் ரொம்பவே முக்கியம். 80% இன்டேக் தான் ஒர்க் ஆகும். ஸோ 2 விதமான ரெட்டினால் ஜூஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது கூடவே நான் என்ன ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணுறேன், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வாஷ் பண்ணி பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு 2 எடுத்திருக்கேன். ஆரஞ்சில் விட்டமின் A, C அதிகமாக இருக்குது. கொலாஜனை பூஸ்ட் பண்ணோம், எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணோம், சோலியேட் பண்ணோம், ஸ்கின்னை பிரைட்டாக எங்கே க்ளோவிங்காக வச்சுருக்கோம், ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஃபைன் லைன்ஸ், ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணோம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, அதுலேயும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சேர்க்க மறந்துட்டேன். தண்ணி சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூஸாக குடிக்காமல் டேரெக்டாக அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஃப்ரூட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக குடித்தா இன்னும் பெனிஃபிட்ஸ் தான். பட் நான் ஃபில்டர் பண்ணி தான் குடிக்க போகிறேன். இதில் ஹனி, சக்கரை, பனக்கல்கண்டு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம். ஒரு ஆஃப்டர் ஃபுட் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். டெய்லி கன்சியூம் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாரத்துக்கு 3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ரெட்டினால் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் மாதுளம்பழம் முறிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பவுலில் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ½ லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டியான ஒரு ட்ரிங்க்னு சொல்லுவேன். இதையும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்ரிடே பேசிஸில் குடிக்கலாம், இல்லைனா வாரத்துக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் சுகர், ஹனி எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா தி ஆர்டினரி பிராண்ட்லேருந்து ரெட்டினால் 0.5% இன் ஸ்குவாலின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. கரெக்டான ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 25 நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ரெட்டினால் சீரமை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டே டைமில் யூஸ் பண்ணாதீங்க. இது ஆயில் பேஸில் இருக்கிறதுனால நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஃபேஸ் அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக க்ளோவிங்காக இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெட்டினால் சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயே கிளைகாலிக் ஆசிடோ இல்லை லாக்டிக் ஆசிடோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் ஃபேஸில் டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரெட்டினால் சீரம் ஃபியூ ட்ராப்ஸ் 1 to 2 ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். சாண்ட்விச் மெத்தடுன்னு இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ரெட்டினால் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஏன்னா ரெட்டினால் வந்து ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ன்றதுனால ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகும்ல. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் எக்ஸசிவாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். வின்டர் டேஸில் எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி 2 or 3 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரெட்டினால் சீரம் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரெட்டினால் சீரம் அப்ளை பண்ணும்போது சென்சிட்டிவ் ஏரியாவில் அந்த மூக்கு கீழே, கண்ணுக்கு கீழே அங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணிவிடுங்க, அதில் பற்ற போது. ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ரெகுலர் பேசிஸில் ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது ஆன்டி ஏஜிங்க்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் இருந்தால் அதுவுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டேன் ரிமூவ் ஆகும். இந்த ஆர்டினரி சீரம் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே என்னோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே நல்ல விசிபிளாக தெரியும் அந்த ரிசல்ட். இதெல்லாம் தான் நான் ஃபீல் பண்ணது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வாரத்தில் 1 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். 2வது வாரத்தில் 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். 3வது வாரத்தில் 3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள்.
ரெட்டினால் யூஸ் பண்ணுற நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா செரமைடு இருக்கிற மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்வேன். இல்லைனா ஃபேஸை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அதுவும் இந்த வின்டர் சீசனில் இன்னும் ட்ரை ஆகும். ரெட்டினால் சீரமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ரெட்டினால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் 2 விதமான ரெட்டினால் ஜூஸ், அது கூடவே நான் என்ன ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணுறேனோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.